வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பார்வையில் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியும். நீங்கள் எப்போதும் சமநிலை காக்க முயற்சி செய்யக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதும் இருப்பீங்க. துலாம் என்றாலே சமநிலை, இது அனைவருக்கும் நிச்சயமாக தெரிந்திருக்கும். ஆனால் வாழ்க்கை உங்களுக்கு சமநிலையை கொடுக்காமல் சில கஷ்டங்களையும் உங்களால மறக்க முடியாத சில துன்பங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். நீங்க என்னதான் நினைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் உங்களை துரத்தி கொண்டேதான் இருக்கும். அதை யாராலையும் உங்களிடம் இருந்து வெளியேற்ற முடியாது. அப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஏன் உங்கள் வாழ்க்கை மட்டும் எப்போதும் சவால்கள் நிறைந்ததாக இருக்கிறது என்று பலமுறை நீங்க யோசித்திருப்பீங்க. மற்ற நபர்களை விட நீங்கள் எது செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்படுவது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உருவாகுவது போன்ற செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்களும் நினைச்சிருப்பீங்க, என்னடா நம்ம எது தொடங்கினாலும் சரி, ஏதாவது ஒரு வேலைக்கு சென்றாலும் புதிதாக நம்முடைய வாழ்க்கையில முன்னேறணும் நினைத்தாலும் ஏதாவது ஒரு தடங்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு. அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தடங்கல்கள் ஏற்பட்டது அப்படின்னா நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் நிச்சயமாக உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது நடந்து கொண்டே இருக்கிறது. உங்களின் கஷ்டங்களுக்கு உண்மையான காரணம் என்ன தெரியுமா? இதுவரை நீங்கள் அறியாத ஒரு உண்மையான காரணம் உங்களுடைய நல்ல மனது. அந்த நல்ல மனதினால் மட்டுமே இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அனைவரும் உங்களை ஈஸியா ஏமாத்தி விட்டு போயிடறாங்க. உங்களுடைய நேர்மை, எல்லா இடத்துலையும் நேர்மையாக நடந்து கொள்வீங்க. எந்த இடத்துல எல்லாம் வளைந்து நெளிந்து போனோமோ அந்த இடத்துல வளைந்து நெளிந்து போனால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால வர முடியும். எல்லா இடங்களிலும் நேர்மையுடன் நீங்கள் வாழ்ந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் உங்கள் பக்கம் நிச்சயமாக ஏற்படும். உங்க அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு இயல்பு, இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். நீங்க யாரையும் காயப்படுத்த விரும்பாத ஒரு நபர்களாக இருப்பீர்கள். நல்ல மனம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட நல்ல மனம் கொண்டவர்களுக்கு கிடைப்பது என்ன தெரியுமா? நீங்க யார் மீது அதிக நம்பிக்கை வைக்கீங்களோ அவங்களே உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தி விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிடுவாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும். இது அனைத்திற்கும் ஒரு முடிவு இல்லாமல் இன்னும் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கும். ஆனா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நல்ல மனதை சிலர் பலவீனம்னு நினைத்து உங்களை பயன்படுத்தி கொண்டே வருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை ஆகணும், காரியங்கள் ஆகணும் அப்படின்னா உங்களிடம் தான் முதலாளா வந்து நிற்பாங்க. ஏன் அப்படின்னா நீங்க எது கூறினாலும் உடனே பண்ணிடுவீங்க அல்லவா? அதனால உங்களிடம் முதல் நம்பராக வந்து நிற்பாங்க. அந்த அளவுக்கு சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். நீங்க எப்போதும் ஆரம்பத்துல வெற்றி பெறாமல் கடைசியில தான் வெற்றி பெறுவீங்க. இது உங்களுக்கும் தெரிந்திருக்கும். சில அனுபவங்கள் உங்களுக்கு இதை காட்டி கொடுத்திருக்கும். 10 பேர் உங்க கூட போறாங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் நம்பராக வெற்றி கிடைக்காது. குறைந்தது 6ல இருந்து 10 முதல் இந்த ஒரு எண்ணுக்குள்ளதான் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். உங்களுக்கு வெற்றி பொறுமையாகத்தான் கிடைக்கும். ஆனால் பொறுமையாக கிடைத்தாலும் அந்த ஒரு வெற்றி நிலையானதாக உங்களுக்கு நிலைத்திருக்கும். பொறுமை என்பது உங்களுக்கு எப்பொழுதுமே தேவைப்படும். சமநிலையில் வைக்கக்கூடிய உங்களுக்கு வெற்றி எப்பொழுதும் ஆரம்பத்தில் எடுத்த உடனே கிடைத்து விடாது. பல சோதனைகள், பல வேதனைகள், தாங்க முடியாத காயங்கள், இதை எல்லாத்தையும் ஏற்படுத்தி விட்டுதான் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி என்பது கிடைக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இன்னை வரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். இது ஏன் தெரியுமா? வாழ்க்கை உங்களை முதலில் சோதிக்கும். சோதிச்சு இவன் எவ்வளவு பெரிய கஷ்டங்களை தாங்குறான், ஏன்னா இவன் வாழ்க்கையில முன்னேறி விட்டான் அப்படின்னா அந்த ஒரு நேரத்துல நமக்கு நிறைய துரோகங்கள் வரும், நிறைய இழப்புகள் வரும், நிறைய பணத்தினால் கஷ்டங்கள் வரும். அது அனைத்தையும் நம்ம வந்து தாங்கணும். அதற்காண்டி முதல்ல சோதனைகளை கொடுப்பார். அதற்கப்புறம் அந்த சோதனைகளை தாண்டிய பிறகுதான் ஒரு நிலையான ஒரு வெற்றியை வந்து கொடுப்பார். அதனால தான் இந்த ஒரு நேரத்துல சோதிக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அதனால் உங்களுடைய வெற்றி தாமதமாக இருந்தாலும் நீண்ட நாட்கள் நீடிக்கக்கூடியதாக இருக்கும். அனைவரும் பொறாமைப்படக்கூடிய ஒரு வெற்றியாக நிச்சயமாக மாறும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய வகையில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியானது கிடைக்கப் போகிறது. அந்த ஒரு வெற்றியை நீங்கள் கைப்பற்றி வெற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக நிச்சயமாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை இருந்த தடைகள் என்ன தெரியுமா? உறவுகள் ஏற்பட்ட பிரச்சனைகள். இந்த உறவுகள்ல நீங்க எப்பொழுதுமே உறவுகள்னு எடுத்துக்கொண்டாலே எல்லாரிடமும் சந்தோஷமா பழகணும், எல்லாரும் நமக்கு வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் பழகக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதும் நீங்க இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு கிடைப்பது என்ன தெரியுமா? நம்பிக்கை துரோகங்கள். உங்களை ஏதாவது ஒரு உறவுகள்லையோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லையோ கூட்டு வைத்து அவமானப்படுத்துவது போன்ற செயல்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். இருந்தாலும் நீங்க எதையுமே பொருட்படுத்த மாட்டீங்க. நமக்கு நம்முடைய குடும்பம் முக்கியம். குடும்பம் நல்லா இருக்கணும். குடும்பம் நல்லா இருந்தா நமக்கு போதும். அனைவரும் கூட்டு குடும்பமா சேர்ந்து வாழணும் என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே இருக்கும். அதனால நீங்களும் உங்களால முடிந்த அளவுக்கு எவ்வளவு பாடுபட முடியுமோ அவ்வளவு பாடுபட்டு பார்ப்பீங்க. எவ்வளவுதான் உங்களை அவமானப்படுத்தினாலும் மீண்டும் அந்த இடத்துல போய் நிற்பீங்க. ஏன்? உங்களுடைய உறவு வேண்டும். அந்த ஒரு காரணத்துக்காக நின்று எவ்வளவோ நீங்க பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. பணத்துல ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை நிச்சயமா கொண்டு வந்திருக்கும். நீங்க எடுத்த முடிவுகளுக்கு கிடைக்காத ஆதரவு, இவை அனைத்தும் விதி போலவே உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்.
எனவே இனி நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய நன்மைகளை கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல இடத்திற்கு நிச்சயமாக போகும். ஏன் என்னுடைய வாழ்க்கை மட்டும் வேறுபட்டது என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள நிச்சயமாக ஓடிக்கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க செய்த சில செயல்கள் அது மட்டும் இல்லாம உங்க கூட எத்தனையோ நபர்கள் பயணிப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வேறுபடாமல் உங்களுடைய வாழ்க்கை மட்டும் வேறு ஒரு பாதையையும் வேறு ஒரு வழியையும் பார்த்து ஓடிக்கொண்டிருக்கும். ஏன் ஓடுது, எதுக்கு ஓடுது என்று உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு சில காயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். உண்மையில் நீங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கைக்காக பிறந்தவர்கள் கிடையாது என்பதை நீங்கள் முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அனுபவித்து கற்றுக்கொண்டு பிறகுதான் உயர்வதற்காக பிறந்தவர்கள். எடுத்தோடனே உங்களால உயர்ந்து விட முடியாது. உயர்ந்து விட இடத்திலும் உங்களால பிறக்கவும் முடியாது. நீங்க எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அனுபவித்து அந்த பாடங்களை கற்றுக்கொண்டு அதற்கப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாகத்தான் இருக்கணும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கை நாளை முதல் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்று தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றமானது நடக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு என்ன தெரியுமா நடக்க போகிறது, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையே உங்களுக்கு கிடைக்க போகிறது. இதுவரை நீண்ட நாட்களாக தீராமல் இருந்த கஷ்டங்கள், குறிப்பா மன அழுத்தங்கள், பணத்தினால் ஏற்பட்ட தடைகள், உறவுகளினால் ஏற்பட்ட பிரச்சனைகள், இவை அனைத்தும் மெதுவாக முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். முடிவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றமானது நடக்கும். இதுவரை இருந்த கஷ்டங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். முக்கியமா பணத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள், வாங்கிய கடன் பிரச்சனைகள், இல்லைன்னா நீங்க மற்றவங்ககிட்ட கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்பி வராமல் இருக்கக்கூடிய பணங்கள், அது அனைத்தும் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். நீங்க இவ்வளவு நாள் காத்திருந்த ஒரு விஷயம், அது ஒரு வேலை வாய்ப்பாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு உறவாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு பாதையாக கூட இருக்கலாம். அது இப்போது நிஜமாக மாறும். ஆனால் நீங்க ஒரு விஷயத்த காத்து கொண்டே இருந்திருப்பீங்க. இந்த ஒரு விஷயம் எப்பொழுது நடக்கும், எனக்கு திருமணம் எப்போது நடக்கும், இல்லைன்னா எனக்கு வேலை எப்பொழுது நான் தொடங்குவேன், எப்பொழுது வாகனம் வாங்குவேன், எப்போது வீடு கட்டுவேன், இந்த மாதிரி சில எண்ணங்கள் நீங்க நினைத்து கொண்டே இருக்கீங்க. எப்போது நடக்கும், அதற்கான காலம் எப்போது வரும் என்று நீங்க நினைத்து கொண்டே இருப்பீங்க. அதற்கான ஒரு காலம் இந்த ஒரு நாளுக்கு பிறகு வரும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஒரு மாற்றங்களானது உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மனிதர் உங்களை தேடி வருவார். ஒரு முக்கியமான நபர் உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகிறார். வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போறார் அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? இதுவரைக்கும் அந்த நபர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டுதான் சென்றார்கள். ஆனால் இனிமேல் வரக்கூடிய நபர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்வார்கள். அவர் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அல்லது உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதராகவும் இருக்கலாம். இருந்தாலும் அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் இன்னும் அதிகமாக நீங்கள் இருவரும் நல்ல ஒரு மனிதர்களாக மாறுவீர்கள். இந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த நிலைமைக்கு உங்களை கொண்டு செல்வதற்காக நிறைய செயல்களை நிச்சயமாக செய்வார்கள். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய 5 முக்கியமான ரகசியங்கள் என்ன தெரியுமா? எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடிய உங்களுடைய இயல்பை மாற்றி யாருக்கு என்ன அளவு முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளணும். எல்லாரிடமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. பணத்தை செலவழிக்கணும், உதவி செய்யணும் இல்லைன்னு கூறல. யார் உங்களுக்கு எது செய்தாலும் திருப்பி அந்த ஒரு நன்றியை மறக்காம இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்க உதவி செய்யணும். அளவோடு இருந்துக்கிட வேண்டும். நம்மளுடைய வேலை தான் நமக்கு முக்கியம். அதற்கப்புறம் தான் மற்றவங்களுடைய வேலையில நம்ம போய் உதவ வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நடப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தும். எனவே முடிந்த அளவுக்கு அளவுடன் நடந்து கொண்டால் உங்களுக்கு மிகவும் நன்மைகளை ஏற்படுத்தும். ஏதாவது ஒரு முடிவுகளை எடுக்கும்போது உங்களுடைய மனதை நீங்க கேட்டு எடுங்க. மனதை கேட்டு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு செயலுக்கு நிச்சயமாக மாற்றப்படும். பண விஷயங்கள்ல கவனமாக நீங்கள் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. பண விஷயங்களில் கவனம் இல்லாமல் தேவையில்லாத செலவுகளை பண்ணி கொண்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படும். உங்களை மதிக்காத இடங்களில் இருந்து விலக கற்றுக்கொள்ளுங்கள். இது